கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ரோமர் புஸ்தகத்திலிருந்து வசனம் வசனமாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம் அல்லது ஆதியாகமம் என்று வேத வல்லுநர்களால் அழைக்கப்படுகிற ஒரு புஸ்தகம். பவுல் அப்போஸ்தலன் எத்தனையோ நிருபங்கள் எழுதியிருந்தாலும் இந்த ரோமர் புஸ்தகத்திலே தான் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை அவர் பேசுகிறார். புதிய உடன்படிக்கை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் அதில் தான் அதை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி விசுவாசத்தில் முன்னேற வேண்டும், எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எது நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை, கொடுக்கப்படவில்லை, அல்லது எது நமக்கு இல்லை என்பதெல்லாம் நமக்கு புரியும். இதில் 8 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலிருந்து 9வது அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் முதல் 3 வசனங்களிலே ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறார்? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்குது. ஏறக்குறைய சத்தியம் பண்ணுற மாதிரி பேசுகிறார். நான் சொல்கிறது சத்தியமாக உண்மை, நான் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. என்ன எதனால் இவ்வளோ மனவேதனை அப்படின்னா, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று யூதர்களை பற்றி சிந்தித்து, தன்னுடைய இனமாகிய யூதர்களை குறித்து சிந்தித்து, அவர்களுடைய இரட்சிப்பை குறித்து மிகவும் மனம் கலங்கி வேதனைப்பட்டு பேசுகிறார். யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரை நிராகரித்தார்கள், அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆகையினால் இந்த பெரிய இரட்சிப்பை யூதர்களும் பெற வேண்டும் என்கிற ஒரு அங்கலாய்ப்பிலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் மட்டும்தான் இரட்சிக்க முடியுமே தவிர வேறு எதுவும் இரட்சிக்க முடியாது. அப்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். அதை நாம் என்ன செய்யணும்? அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். புறஜாதிகள்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க, கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க, மற்றவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் யூதர்களில் பெரும்பகுதி என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு மேசியாவாக ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் ராஜாவாக வந்திருக்கணும், அவர் ரோம ராஜ்யத்தை முற்றிலுமாய் ஒழித்து விட்டு அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அவர் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்தியிருக்கணும். அப்படிலாம் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிருக்கும். ஏன்னா நாங்கள் யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு விடுதலையை பெறணும் அப்படின்னா எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ராஜா இந்த அரசாங்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி எங்களை விடுதலை பண்ணால் தான் நாங்கள் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்வோம், இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு நினைவில் இருக்கிறாங்க, ஒரு திங்கிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்த விதம் எப்படி? கன்னி மரியாளுடைய வயிற்றிலே மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கிறார். ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் அவர் பிறக்கிறார். மட்டுமல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதன் பின்பு அவருடைய ஊழியத்தை அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்தானத்தை எடுத்து ஆரம்பிக்கிறார். அவர் வந்தது எதற்காக அப்படின்னா, பூமியில் வாழ்கிற நாட்கள் முழுவதும் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணப்படுத்துகிறவராகவும் இருந்தார். இதுதான் அவருடைய ஊழியமாக இருந்தது. பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். அப்போ பிதாவுடைய சித்தம், பிதாவுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை மட்டுமே செய்து கொண்டிருந்தார். ஜனங்களுக்கு பிதாவினுடைய தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவுடைய சீடர்களாய் மாறினார்கள், அந்த சீசர்களாய் மாறினார்கள். நிறைய ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்றார்கள். வனாந்திரத்துக்கு போனால் கூட ஆண்டவருக்கு பின்பாக அவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள்.
நிறைய எதிர்ப்புகளும் இருந்தது. ஆனாலும் ஜனங்கள் அவரை என்ன செய்தாங்க? அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனை ரட்சிக்கக்கூடியது எது? ஒரு மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது எது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சுவிசேஷமும் மட்டும்தான். அப்போ அவருடைய சுவிசேஷத்தை தவிர வேற எதுவுமே எந்த மனுஷனையும் என்ன செய்யாது? ரட்சிக்காது. நம்ம ஒரு குறிப்பிட்ட கலர் ட்ரெஸ்ஸு போடுறதுனாலையோ, அல்லது காவி கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம இருக்கிறதுனாலையோ, அல்லது மீச தாடியெல்லாம் வச்சு ஆண்டவர் மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வர்றதுனாலையோ நாம் யாரையுமே ரட்சிக்கவே முடியாது. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அப்போது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான், ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கார். அப்போ சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். யூதர்களுடைய மேன்மைகளை குறித்து இங்கே பேசுகிறார். இந்த 4 ரோமர் 9, 4, 5 வசனத்தில் யூதர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் அப்படிங்கிறத பேசுகிறார். இவ்வளவு மேன்மையை பெற்ற யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாததுனால இவருக்கு மிகுந்த துக்கம் உண்டாகிறது, மிகுந்த மனவேதனை உண்டாகிறது. ஒரு புறஜாதியான மனிதன், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே புறஜாதிகள் வேதத்தின்படி. அப்போது ஒரு புறஜாதியான ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ஏற்கனவே இருளிலே இருக்கிறான் என்று அர்த்தம். அதனால தான் அவன் ஏற்றுக்கலை. அது பரவாயில்ல. ஆனால் யூதர்களுக்கு நிறைய மேன்மைகள் உண்டு, நிறைய அவளுக்கு நியாயப்பிரமாணங்கள் உண்டு, மூதாதையர்களுடைய சாட்சிகள் உண்டு. இது எல்லாமே இருந்தும் ஏற்கனவே தேவனை குறித்து கேள்விப்பட்டும் அவரை தொழுது கொண்டும் இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், நிராகரித்தார்கள். யூதர்களுடைய மேன்மையை பற்றி 9 காரியங்களை இங்கே பவுலப்போஸ்தலன் பேசுகிறார். அதில் முதல் காரியம், அவர்கள் யாரா? இஸ்ரவேலரே. முதல் காரியம் என்ன? இஸ்ரவேலர். இந்த யூத ஜனங்களுக்கு 3 பெயர்கள் கொடுக்கப்படுது. முதலாவது, அதாவது பாபிலோனிய சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம்தான் இவர்களுக்கு யூதர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. பாபிலோனிய அரசன், பாபிலோனியர்கள் இவங்க மேலே படையெடுத்து இவங்களை சிறை பிடிச்சிட்டு போய் ஒரு 70-80 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்படி அந்த சிறையிருப்பு முடிஞ்சு திரும்ப வரும்போது தான் இவர்களுக்கு யூதர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. இவர்கள் எபிரேய மொழியை பேசுகிறதுனாலே எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 2வது பேர் என்ன? இவர்களுக்கு எபிரேய மொழி பேசுகிறதுனால எபிரேயர்கள். ஏன்னா யூதர்களில் சிலர் எபிரேய மொழி பேசுவாங்க, சிலர் வேலை நிமித்தம் தொழிலின் நிமித்தம் வேறு வேறு இடங்களுக்கு போனவங்க கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டு கிரேக்க மொழியை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை சபையிலே சண்டை வந்துடுது. எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்கும் கிரேக்க மொழி பேசுகிற யூதர்களுக்கும் சண்டை வந்துடுது. அப்போ எபிரேய மொழி பேசுகிற யூதன் என்றால் அது ஒரு மேன்மையான காரியம். அவன் தான் ஒரிஜினல் யூதன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எபிரேயர்கள் என்கிற இன்னொரு பெயர், யூதர்கள் என்ற ஒரு பெயர், எபிரேயர்கள் என்கிற இன்னொரு பெயர். 3வது, ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆண்டவர் வழிநடத்தும் போது அவருடைய பெயரை மாற்றுகிறார். யாக்கோபை தான் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். யாக்கோபுக்கு தான் அந்த பெயரை ஆண்டவர் சூட்டுகிறார். யாக்கோபுடைய சந்ததி 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரங்களாக மாறுகிறார்கள். அப்போது அங்கே தான் இஸ்ரவேலன் என்ற பெயர், இஸ்ரவேல் என்கிற பெயர் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது.
அவருடைய சந்ததிகள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார். இஸ்ரவேலர்கள் என்றால் பிரின்ஸ் என்று அர்த்தம், அதாவது ஒரு விசேஷமானவன் என்று அர்த்தம். அப்போ 3 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்ற இஸ்ரவேலருக்கு இவர்கள் பிறந்ததனால் இவர்கள் இஸ்ரவேலர்கள். அப்போ இந்த 3 பெயர்களுமே மேன்மையான பெயர்கள். அப்போ அதனால தான் சொல்றாரு அவர்கள் இஸ்ரவேலரே, அவர்கள் இஸ்ரவேலரே. ஏனென்றால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வைத்த பெயர் அது. அப்போ ஆண்டவரே பேர் வச்சிருக்காருன்னும் போது அது ரொம்ப மேன்மையான ஒரு காரியம். அப்போ சொல்றாரு நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்றார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கும் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாருக்கு சொல்றாரு? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நம்மளை ஆண்டவர் அப்படியே விட்டுறல. அவர்களுக்கு இஸ்ரவேலர்கள் என்கிற மேன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மையும் புறஜாதிகளான நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிடல, சும்மா விட்டுறல. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிங்கிறாரு, நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு சொல்றாரு, பரிசுத்தமான ஜாதின்னு சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய சொந்த ஜனம் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார். அப்போ வெறும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அந்த மேன்மையை கொடுக்கல, ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் நமக்கும் அந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ 2வது காரியம் என்ன? அவருடைய மேன்மையான 2வது காரியம் என்ன அப்படின்னா என்ன போட்டிருக்குது? 4வது வசனத்தில் புத்திர சுவிகாரம். ரோமர் 8வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, இந்த 8வது அதிகாரம் 14-15 வசனத்துல எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னா, புத்திர சுவிகாரம்ன்ற வார்த்தை அடுத்த வசனத்தில் வருது. அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, மாறாக அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. இந்த 2 வசனங்களுமே யூதர்களை குறித்து சொல்லலை, இது நம்மை குறித்து சொல்லுகிறார். புறஜாதிகளை குறித்து யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை பற்றி பேசுகிறார். இப்போ ரோமர் 8:14-15 பேசினதும் ரோமர் 9:4 சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரமும் ஒன்று கிடையாது. ஏன்னா 8 சொன்னது, ரோமர் 8 சொன்னது நம்மை குறித்து, ஆவிக்குரியவர்களை குறித்து, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து பேசுகிறாரு. ஆனால் இந்த 9வது அதிகாரத்தில் அவர் முழுக்க முழுக்க யூதர்களை பற்றி மட்டுமே பேசுகிறார். அப்போ இந்த புத்திர சுவிகாரம் என்று அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஆவிக்குரிய புத்திர சுவிகாரத்தை பேசலை, மாம்சத்தின்படியே நீங்கள் யார் தான்? நீங்கள் புத்திர சுவிகாரத்தை உடையவர்கள். ஏன்னா ஆண்டவர் எந்த குலத்தில் தான் வந்தார்? யூத குலத்தில் தான் வந்தார். அப்போ நீங்கள் மாம்சத்தின்படியே புத்திர சுவிகாரத்தை உடையவர்கள் அப்படிங்கிறது தான் அங்கே பேசுகிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றின புத்திர சுவிகாரத்தை கொடுக்குறார். இங்கே தேவ நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அதுதான் புத்திர சுவிகாரம்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள்னு அர்த்தம். புத்திரன் அப்படின்னா மகன் அப்படின்னு அர்த்தம். சுவிகாரம் அப்படின்னா சுவிகாரம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அநாத பிள்ளைய இவங்க என்ன செஞ்சுருவாங்க, தன்னுடைய பிள்ளையாக தத்து எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, சுவிகாரம் அப்படின்றது அதான். அப்போ புத்திர சுவிகாரம்னா அதான் அர்த்தம். அப்போது
தேவ நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இந்த ஒரு மேன்மை இவர்களுக்கு இருக்கிறது. மூன்றாவது என்ன சொல்றாரு? மகிமையும். என்னதுங்க? மகிமையும். மகிமையும் அவர்களுடையது. மகிமை என்று சொன்னால் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் என்று அர்த்தம். தேவன் தம்முடைய மகிமையை இவர்களுக்கு காண்பித்தார். தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை தேர்ந்தெடுத்து தம்மை வெளிப்படுத்தினார். வல்லமையான அற்புதங்களை தேவன் இவர்கள் கண்கள் பார்க்க செய்தார். உதாரணங்கள் பல சொல்லலாம். செங்கடலை என்ன செய்தார்? கூறு போட்டு பிளந்தார். அடுத்து வனாந்திரத்திலே உணவை கொடுத்தார். வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்தார். அந்த வனாந்திரத்தை சொல்கிறாங்க, பாலைவனத்தை பகலில் 150 டிகிரி இருக்குமா ஹீட்டு, அது வரை போகுமா. இப்போ நமக்கு ஹீட்டாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மொபைலில் நம்ம செக் பண்ணும்போது 39 டிகிரி வரைக்கும் நான் பார்த்தேன். பகலில் எத்தனை? 39 டிகிரி 40 டிகிரி வரைக்கும் இருக்குது. அதுவே நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனால் வனாந்திரத்தில் அதிகபட்சம் 150 டிகிரி வரைக்கும் போகுமா. அப்போ வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதே போல் இரவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குமா, -டிகிரியில் போகுமா அந்த வனாந்திரம், சீனாய் வனாந்திரம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? பகலில் மேகஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்தார். வெறும் வழிகாட்டுவதற்காக மட்டுமல்ல, அவர்களை நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும். மேகஸ்தம்பம் ஏதோ சினிமாவில் கட்டுற மாதிரி முன்னாடி அப்படி ஒரு குச்சி மாதிரி போகலை. அவர்களை முழுவதுமாக மூடி தான் என்ன செஞ்சிச்சு, போச்சு. ரபிக்கல் இதை சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை என்ன செஞ்சிச்சான்? முழுவதுமாக மூடி தான் போகுது. இப்போ தூரத்துலேருந்து யாராவது பார்க்குறாங்கன்னா அது ஏதோ ஒன்று அப்படியே போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குமா, பயப்படுவாங்களாம் பார்த்து. மனித உருவமே இல்லாமல் ஒரு மேகம் அப்படி மொத்தமாக மூடி இப்படியே நகர்ந்துக்கிட்டே போச்சுன்னா எப்படி இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு. அதே மாதிரி ராத்திரியில் பார்க்குற அக்கினி ஸ்தம்பம் அப்படி மூடி போச்சுன்னா அப்படி இருக்கும். அப்போ உள்ளே அவளுக்கு தேவையான அந்த நார்மல் டெம்பரேச்சர் அவங்கள இருக்கும். ஆண்டவர் அதையெல்லாம் செய்தார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். தேவனுடைய சாயலாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். 6வது வசனத்தை வாசிப்போம். அதில் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். உலகத்தை உண்டு பண்ணும்போது இருளையும் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி பகலையும் தேவன் உண்டாக்கி, இருளுக்கு இரவு என்றும் பகலுக்கு வெளிச்சமாக இருக்கிறத பகல்னு சொல்லியும் பேர் வச்சார். அப்படி பிரித்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. அப்போ ஆண்டவருடைய முகத்தில் ஒரு ஒளி இருக்குது. என்ன ஒளி அது? என்ன ஒளியாது? மகிமையின் அறிவாகிய ஒளி. தேவனை பற்றி அறிந்த அறிவின் ஒளி அது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி முழுவதுமாக அறிந்த ஒரு நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அறிவு இருந்ததுனால அவர் முகம் எப்படி இருந்துச்சான்? பிரகாசமாக இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் எல்லா விதத்துலையும், ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளுடைய முகத்தில் எப்பயுமே என்ன இருக்கும்? ஒரு பிரகாசம் இருக்கும். அந்த ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். அப்போ உள்ளத்திலே தேவனுடைய மகிமையை பெற்றவர்கள் நாம. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை தங்களுடைய கண்ணார கண்டவர்கள். நாம் அதே மகிமையை இருதயத்திலே பெற்றவர்கள். அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் தான். மீண்டும் வாசிக்கலாம். ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணம். 4வதாக என்ன வருது? உடன்படிக்கை. தேவன் இவர்களோடு பல உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார். ஆகையினாலே இவர்கள்
உடன்படிக்கை தேவனிடமிருந்து பெற்றதுனாலேயே இவர்கள் யார் மேன்மையானவர்கள். ஏன்னா ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை, நோவாவோடு உடன்படிக்கை. இன்றைக்கி நீங்கள் வானவில்லை பார்த்தீங்கன்னா வானவில் எதற்கு அடையாளம்? தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கையின் அடையாளம். என்ன உடன்படிக்கை செய்தார்? இனிமே பூமியை மழை வெள்ளத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதனுடைய அடையாளம் தான் என்னது? இன்றைக்கு நாம் மழை நேரத்தில் பார்க்கக்கூடிய வானவில். அப்போது நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். அடுத்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். அடுத்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அடுத்து புதிய உடன்படிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். அப்போது உடன்படிக்கைகளை எழுத்தின்படியாக பெற்றவர்கள் யார்? இந்த இஸ்ரவேலர்கள். அந்த மேன்மை அவர்களுக்கு இருக்குது. அடுத்தது என்னது? ஐந்தாவது நியாயப்பிரமாணம். ஐந்தாவதாக நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் தேவனாலே இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், யூதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். நமக்கெல்லாம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவே இல்லை. அதான் நமக்கு மீன்ஸ் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல, யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஆண்டவரே கற்பலகையில் எழுதிலாம் கொடுத்தார். கொஞ்சம் மோசே அந்த நேரம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிருந்தாருன்னா ஆண்டவருடைய கையெழுத்தை இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம பார்த்துருக்க முடியும். லிட்டரலாக நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த காரியத்தை அவர் கோபத்தில் ஜனங்கள் பாவம் செய்ததை பார்த்து என்ன செஞ்சார்? உடைச்சுட்டார். வாசிக்கலாம். உபாகமம் 4வது அதிகாரம், உபாகமம் 4:32-33. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலும் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? ஆண்டவர் மனுஷனை பூமியில் உண்டாக்குன நாள் முதல் இப்போ வரைக்கும், முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கான்னு கேட்குறாரு. என்ன காரியம்? வாசிங்க. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல எந்த ஜனமாவது கேட்டிருக்கா? கேட்டு உயிரோடு இருந்திருக்கா? தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்டவர்கள் இந்த யூத ஜனங்கள். அடுத்து வாசிங்க. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார். கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். இந்த வாசித்த வசனங்கள்ல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. அக்கினியின் நடுவிலிருந்து ஆண்டவர் வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இதை லிட்டரலாக எழுத்தின்படியாக கண்ணார கண்டிருக்கிறாங்க. மோசேவும் பார்த்துருக்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாண கட்டளைகளை இப்படி ஒரு அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாக பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பேற்பட்ட மேன்மை அவர்களுக்கு உண்டு. மோசே பாருங்க, சீனாய் மலைக்கு ஏறி போறார். 40 நாட்கள் அங்கே இருக்கிறாரு. உபவாசம் இருக்கல. அவர் 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். ஏன்னா பொதுவாக ஊழியர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்பாங்க. அவர் உபவாசம் இருக்கிறதுக்காக மேலே போகலை. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஜனங்க கீழே இருக்கட்டும், மோசே நீ மட்டும் என்ன செய்ய, மலை மேலே ஏறி வா, உங்ககிட்ட நான் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டளைகளை, நான் கொடுக்க வேண்டிய வார்த்தைகள் இருக்குது, அதை நான் கொடுக்கணுன்றார். மோசே மலைக்கு மேலே ஏறி போகிறாரு. ஏறக்குறைய 40 நாள். 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்தார். பசியே இல்லை அவருக்கு. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க
ஆண்டவரோட அதிக நெருக்கத்தில் போக போக அப்படி சமூகத்தில் அதிகமாக உட்கார பசின்ற ஒரு விஷயம் என்ன செய்யாது, ரொம்ப எடுக்காது. திருக்குறளில் ஒரு பழமொழியிலே சொல்லுவாங்க, திருக்குறள் தான், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். திருக்குறளில் அதாவது செவிக்கு உணவு, வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த செவிக்கு உண்டான உணவு உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் தான் என்ன வருமா, பசி எடுக்கும். அப்போ போய் சாப்பிடுங்கிறாரு. அப்போது நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்ன வராது, அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது பசி எடுக்குமா? மோசே 40 நாட்கள் அங்கே உட்காந்துருந்தார். முடிச்சிட்டு இப்போ ஜனங்க கீழே வந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மோசேக்கு என்னமோ ஆயிப்போச்சு, அவர் செத்து போயிட்டார், இனிமேல் வரமாட்டார், எங்களை காக்கிறதுக்கு தேவன் யாரும் இல்லை, அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு தேவர்களை நாங்கள் உண்டு பண்ண போகிறோம், தேவனை நாங்களே உண்டு பண்ண போகிறோம்னு சொல்லி ஆரோனை போட்டு நிர்பந்தம் பண்ணி, அப்புறம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை அவங்ககிட்ட இருந்த தங்கத்தையெல்லாம் வாங்கி செஞ்சு அப்படி அட்டுழியம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதை ஆண்டவர் பார்த்தார். மோசேவை உடனே சொன்னார், நீ உடனே கீழே இறங்கி போன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் கைப்பட கற்பலகையில் கட்டளைகள்லாம் எழுதி கொடுத்துருக்கார். அதை எடுத்துட்டு மோசே கீழே வரும்போது ஜனங்க பண்ணுற அட்டுழியத்தை பார்த்து கோபத்தில் என்ன செஞ்சிட்டார், அந்த கற்பலகையை உடச்சி தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு தண்டனையெல்லாம் வந்துச்சு. இன்னொரு காரியம், இதெல்லாம் முடிச்சுட்டு மோசே வந்து இவங்க கிட்ட பேசுகிறார், ஜனங்க கிட்ட பேசுகிறாரு. ஜனங்க மோசேனுடைய முகத்தை மறைக்க சொல்கிறாங்க. மோசேனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. ஏன்? 40 நாட்கள் எங்கே இருந்தார் அவர்? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனோடு உரையாடிட்டு வர்றார், ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வர்றார். இவருக்கு தெரியல தன்னுடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு, இவருக்கு தெரியல. ஜனங்களால் இவர் முகத்தை பார்க்க முடியல, எல்லாரும் முகத்தை மூடுறாங்க. ஸோ மோசே வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு போனது ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்காக இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக போனார். ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறாரோ அதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்ன செஞ்சார், போனார். யார் கண்டது? ஆண்டவரும் மோசையும் டைனிங் டேபிள் போட்டு சாப்பிட்ருந்தாலும் சாப்பிட்ருக்கலாம், நமக்கு தெரியாது. அங்கே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சாப்பாடு கூட கொடுத்துருப்பார், அவருக்கு தெரியாது. பூமி அதிர்கிற அளவிற்கு ஆண்டவர் பேசினதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா? ஆண்டவர் நேரடியாக பேசுகிறாரு, இடி முழக்கம் போன்ற சத்தம். எல்லாரும் பயந்து மோசேட்ட போய், ஆண்டவர் எங்களோட பேச வேணாம், நீங்கள் பேசுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களோட பேசுங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் பேசின சத்தத்தை நேரடியாக தங்கள் காதுகளின் மூலம் கேட்ட ஒரு பெருமைக்குரியவர்கள் இந்த இஸ்ரவேலர்கள். அந்த பெருமை இருக்குங்கிறார். அடுத்த வசனம், அடுத்த காரியம் ரோமர் 9:4. நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனை. அடுத்த மேன்மை என்ன? தேவ ஆராதனை. The service of God. தொழுது கொள்ளுதல் என்ற அர்த்தம். இந்த தொழுது கொள்ளுதல் என்பது முழுக்க முழுக்க யூதர்களுடையது. வேற எந்த இனத்திற்கும் கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையோ ஒரு விஷயமோ தெரியாது. புறஜாதிகளுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் யூத ஜனங்களுக்கு மட்டும் அது தெரியும். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார் எப்படி கடவுளை ஆராதிக்கணும். மெய்யான தேவனுடைய ஆராதனை அறிந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேலர்கள். எது புத்தியுள்ள ஆராதனை? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை. விக்கிரகத்தை போய் தொட்டு தொட்டு கும்பிட்றது இல்லை, அது புத்தி கெட்ட ஆராதனை. இது பைபிள் சொல்கிறதான் சொல்கிறேன். புத்தியுள்ள ஆராதனைனா ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணும்? இருதயத்தில் உண்மையாக இருந்து அவர் ஆராதிக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. விக்கிரக வழிபாடு செய்வது அல்ல. வாசிக்கலாம், எபேசியர்
2வது அதிகாரம் 11, 12. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தவர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து. அப்போ யாரை சொல்கிறாரு? மாம்சத்தின்படி புறஜாதியார்னா யாரு? நம்ம தான். மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், அதாவது விருத்த சேதனத்தை செய்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்பட்ட நீங்கள், அதாவது புறஜாதிகள், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று. இது யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. புறஜாதிகளான நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் கிறிஸ்துவை சேரலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான பங்கு உங்களுக்கு இல்லை, வாக்கு தத்தம் உங்களுக்கு கிடையாது, உடன்படிக்கை உங்களுக்கு இல்லை, எந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க, தேவன் அற்றவர்களாக இருந்தீங்க. எது தேவன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரவேலருக்கு இந்த மேன்மையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். ஒரு கம்பாரிசன் கொடுக்குறார். அடுத்து என்ன மேன்மை அவர்களுக்கு இருந்தது? வாக்கு தத்தங்கள். இந்த வாஸ்து வசனத்தில் வாக்கு தத்தங்களுக்கும் அவர்களுடைய உடன்படிக்கைகளுக்கு, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், இல்லையா? 12வது வசனம் எபேசியர் 2:12 அதான வருது. வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர் யாரு? நம்ம. அப்படின்னா நமக்கு வாக்கு தத்தமே கொடுக்கப்படல. வாக்கு தத்தம் முழுவதும் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேலருக்கு. அப்போ புறஜாதிகளாக இருந்த நாம் வாக்கு தத்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தோம். வாக்கு தத்தம்னா ஒன்றும் இல்லைங்க, தேவன் கொடுக்குற வாக்குன்னு அர்த்தம். தேவன் கொடுக்குற வாக்கு, தேவன் சொன்னால் செஞ்சிருவார். அந்த வாக்கை பெற்றவர்கள் இஸ்ரவேலர்கள், வாக்கை பெறாதவர்கள் புறஜாதிகள். அப்போ அந்த மேன்மை அவங்களுக்கு இருக்குது. அடுத்த என்ன மேன்மை அவர்களுக்கு? வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் இஸ்ரவேலரை புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அடுத்த வசனம், பிதாக்கள் அவர்களுடைய. அடுத்தது என்னது? பிதாக்கள் அவர்களுடையவைகளே. பிதாக்கள்னா யாரு? முற்பிதாக்கள்னா யாரு? ஆபிரகாம். எந்த வம்சம்? யூத வம்சம். ஈசாக்கு அவருடைய பிள்ளை, அவர் எந்த வம்சம்? யாக்கோபு, அவரு இந்த வம்சம். மோசே யூத வம்சம். அதுக்கப்புறம் வரக்கூடிய எலியா, எலிசா எல்லாரும் எந்த வம்சம்தான்? தாவீது முதற்கொண்டு எல்லாரும், சாலமோன், தாவீது எல்லாரும் யூத வம்சம். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை அவங்க பேசினாங்க. என்ன ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான். இயேசு கிறிஸ்து எப்போ பிறக்கிறாரு? ஆபிரகாம் எப்போ உள்ளாரு? ஆனால் அவருடைய நாளை கண்டு என்ன செஞ்சாராம்? களி கூர்ந்தான். அப்போ அவருக்கு பிதாவாகிய தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவர் தரிசனத்தில் அதை பார்க்குறார். இப்படி தன்னுடைய சொந்த குமாரன் அவர் கொடுக்க போகிறாரு, பலியாக கொடுக்க போகிறாரு, இத்தனை பல வருஷம் கழிச்சு கொடுத்து உலக மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறாருன்ற விஷயத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய சிநேகிதனாக இருந்த ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் ஆபிரகாம் இயேசுவின் நாளை கண்டு களி கூர்ந்தான்னே வசனம் இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட பிதாக்கள் யாருடையவர்கள்? இஸ்ரவேலர் வம்சத்தின் உடையவர்கள். அப்போ அந்த பெருமையும் நமக்கு கிடையாது. இவ்வளவு மேன்மையான காரியத்தை உடையவர்கள். 9வது காரியம், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. ஆண்டவர் இதில் தான் பிறந்தார். அப்போ
யூதவம். அதே யூத காலத்தில் தான் பிறக்கிறார். இத்தனை 8 பெருமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் 9வதாக இருக்கக்கூடிய இந்த பெருமை ரொம்ப முக்கியமான பெருமை. அவங்க மாறுதட்டி சொல்லலாம், இயேசுவை எங்கள் இனத்தில் தான் என்ன செஞ்சார், பிறந்தார். அப்போது உலகத்தின் இரட்சகர் இந்த யூத குலத்தில் பிறக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்களிடத்தில் அவர் வந்தார். ஆனால் அவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து தான் தேவன், பிதாவாகிய தேவன். இதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. தேவன் தான் கிறிஸ்து இயேசுவாக வெளிப்பட்டார். இவ்வளவு மேன்மையான காரியங்கள் அவங்களுக்கு இருக்குது. 9 மேன்மையான காரியங்களை சொல்றார். புறஜாதிகளுக்கு இந்த எந்த மேன்மையும் கிடையாதுப்பா. அவங்க கூட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ரசிக்கப்படுறாங்க, விடுதலையாக்கப்படுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிதாக்கள் இருக்காங்க, நியாயப்பிரமாணம் இருக்குது, விருத்த சேதனம் இருக்குது, உடன்படிக்கை இருக்குது, மகிமை இருக்குது, யூதர்கள் என்கிற பெருமை இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து பல ஆயிரம் வருஷமாக மேசியாவை குறித்து நீங்கள் படிச்சுக்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும். அப்படி இருக்கிற நீங்கள் உண்மையான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் என்ன செய்கிறீங்க, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறீங்க, ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அதனால தான் எனக்கு என்ன இருக்குது, மிகுந்த மனவேதனையும் எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அதை விட முக்கியமான 3ஆவது வசனத்தில் சொல்லும்போது, ஆண்டவரே இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போட்டால் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னா நான் அதுக்கு ரெடின்னு சொல்கிறார். நான் கூட அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவன் தான் பரலோகம் போக முடியும். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, நான் பரலோகம் போயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய இன மக்கள் இவ்வளவு பேர் என்ன செய்கிறாங்க, மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவர்கள் எப்படியாவது ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு நான் நரகத்துக்கு போகிறது கூட ரெடி அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு பேசுகிறார். அதனால தான் அவங்களுக்கு எழுதுகிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத யூதர்கள் அவர்கள் பிதாவாகிய தேவனை, யாவே என்கிற தேவனை, பிதாவாகிய தேவனை வணங்குவாங்க. ஆனால் இயேசுவை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வணங்க மாட்டாங்க. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரட்சிக்கப்படாத யூதர்கள். ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் யாருன்னா அவங்க தான் என்ன செய்வாங்க, இயேசு தான் தேவன்னா பிதா, இயேசு தான் கடவுள், அவர் தான் தேவன், அவர் தான் மனு அவதாரம் எடுத்து வந்தார்ன்றதை ஒத்துக்கொண்டவங்க தான் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள். யூதர்களில் ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருக்கிறாங்க. ஆகையினால தான் இந்த ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கு பவுல் பேரை சொன்னால் பிடிக்காது. பவுல் பேரை சொன்னால் பிடிக்காது. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், கிறிஸ்தவர்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறாங்க. அங்கிட்டிருந்து வர்ற யூதர்கள், ரட்சிக்கப்படாத யூதர்கள் இவங்களை பார்த்து எச்சி துப்புறாங்க. போயும் ஒரு மனுஷன் சிலுவையில் செத்த மனுஷனை கடவுள்னு சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புரிதல் இல்லை. அவர்கள் எதை நம்புகிறாங்க, மோசேவை நம்புகிறாங்க, ஆபிரகாமை நம்புகிறாங்க, பிதாவாகிய தேவனை நம்புகிறாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதை நம்புகிறாங்க, நியாயப்பிரமாணத்தை நம்புகிறாங்க, சட்டத்திட்டங்களை நம்புகிறாங்க, உடன்படிக்கையில் நம்புகிறாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்யலை, அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுலை வந்து அவர் சும்மா ஒரு போதகர், அவர் வந்து கிறிஸ்தவர்களுடைய ஒரு மத குரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பவுல் என்ன சொல்ல, ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்கள் எழுதுனது யார் தான், பவுல் தான். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பவுல் தான் வந்து இந்த குழப்பம்லாம் பண்ணது, பிதா தான் வந்து இயேசுவும் பிதாவும் ஒன்று அப்படின்னு குழப்பம் பண்ணது யார், பவுல் தான் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லி பவுலையும் அவர்கள் நிராகரிப்பாங்க. இன்றைக்குமே அவர்களுடைய பைபிள் பழைய ஏற்பாடு மட்டும்தான், புதிய ஏற்பாடு கிடையாது. தோஹா என்கிறதான பைபிள், அது புதிய ஏற்பாடு இதில் இருக்காது. அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லை, கிறிஸ்து தான் மேசியா என்கிற அறிவு இல்லை. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் அதனுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு வைங்க. கொஞ்சம் புத்தி உள்ள யூதர்கள் ஆண்டவரை விசுவாசித்து அந்த தெளிவு பெற்று
ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. ஆனாலும் இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத யூதர்கள் உண்டு. இந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் தான் நிறைய அமெரிக்க தேசத்துக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அதனால தான் அமெரிக்க தேசம் என்னவா மாறுது? செல்வ செழிப்பு உள்ள நாடாக அது மாறுது. ஏன்னா யூதர்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது. ரட்சிக்கப்படாத யூதர்கள் பெரும்பாலும் இஸ்ரவேல் தேசத்திலே தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த இயேசுதான் தேவன் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே பவுல் அப்போஸ்தலன் மிகுந்த வேதனைப்பட்டு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று இந்த காரியங்களை அவர் போதிக்கிறார். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இவ்வளவு மேன்மையை பெற்ற யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அவர்களுக்காக வந்தவர், அவங்க குலத்தில் வந்தவர், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று வந்தவர், அவரை இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதை நினைக்கும் போது தான் பவுல் அப்போஸ்தலன் மிகுந்த மனவேதனையை அடைகிறார். அதை குறித்து தான் இதில் என்ன செய்கிறார்? யூதர்களை பற்றி தான் அவர்களுடைய ரட்சிப்பை குறித்து தான் இங்கே பேசிக்கொண்டே வருகிறார். அதை தான் பார்க்குறோம். மீண்டும் அடுத்த வாரம் நாம் தொடரலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவாகிய தேவன், நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவித மேன்மைகளையும் யூதர்களுக்கு நீர் கொடுத்திருந்தும் இன்னும் அநேகர் உம்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் புறஜாதிகளாக இருந்த எங்களை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே எங்களுடைய மேன்மை என்று சொல்லத்தக்க அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்க செய்திருக்கிறீர். எதற்காக உமக்கு நன்றி. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையை மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னது போல நாங்களும் சொல்லத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய வார்த்தையின் வெளிச்சத்தினால் நிரப்பியிருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுப்பார்களாக. வியாதியாக இருக்கவள் சுகத்தை பெறுவார்களாக. நம்முடைய கிருபை, சமாதானம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் உள்ள குடும்பத்தில் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.